நல்ல மனசாச்சே மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு காலங்காத்தாலேருந்து ஒரு ஹாப்பி நியூஸ் அண்ட் ஆஸ் அ ஃபேனாகவும் ஒரு சேட் நியூஸ். ஏன்னா நம்ம தளபதி அண்ணன் விஜய் அண்ணனோட கடைசி படம் தளபதி 69 ஓட பூஜா இன்னைக்கு நடந்தது. இதில் நம்ம தளபதி விஜய் சார் அந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையோட வர அந்த லுக் இருக்கே, கடைசியில் அந்த கோட்டு மோந்திரம் போட்டு இப்படி நின்று பார்ட்ரேட் மோடில் எடுத்துக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்ட்ரேட் மோடில் எடுத்து கோட்டு மோந்திரம் அந்த ரிங் அப்படியே ஃபுல்லாக டைமண்டு வைரத்தில் பதிஞ்ச மாதிரி அந்த ஜிக்குள்ளே அவுட்லைன் இன்னர் லைன் ஃபுல்லாக கோல்டு, இன்னர் லைன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக காட்ட அந்த இது லுக்கு. அப்புறம் நம்ம ஹலமத்தி ஹபீபோ பேர் பூஜா ஹெக்டே மேடம் வந்துட்டாங்க. பாபி டியோல் சார் அவரு நாமா இருக்கிறாரு. பாபி டியோல் சார் அவர் தான் கண் செஞ்சு வில்லன் தான் நினைக்கிறேன். அவர் தான் அந்த படத்தில் வில்லன், நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம நரேன் அண்ணா, அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் சார் த கில்லி வில்லன். அதுக்கப்புறம் இந்த கேஸ்ட் அண்ட் கிரியூ நேற்று நல்லா. அப்புறம் நம்ம மமிதா பைஜு, ஸோ இவங்களும் நடிச்சிருக்கிறாங்க சின்ன ரோலு. அப்புறம் மற்றபடி என்ன எல்லாம் ஓகே தான், எல்லா கேரக்டரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேனே. அப்புறம் பிரியாமணி மேடம் அவங்க நடிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தளபதியும் பிரியாமணி மேடம் நான் இது வரைக்கும் எந்த ஸ்க்ரீன்லேயும் அந்த அளவுக்கு பார்த்ததில்லை. ஹோப்ஃபுல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பேர். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிவிஎம் லியோவில் நடித்து இப்போ 2வது இடம் மறுபடியும் தளபதிக்கு வந்து ஆக்ட் பண்ணுறாரு இந்த படத்தில். அதுக்கப்புறம் வந்து 8 பேர் கரெக்டாக சொல்லிட்டேன்னா, மமிதா பைஜு, பிரியாமணி மேடம், பூஜா ஹெக்டே மேடம், பாபி டியோல் சார் 4 ஆச்சா, நரேன் சார் 5, பிரகாஷ் ராஜ் சார் 6, கௌதம் சார் 7, இன்னும் ஒரு கேரக்டர் இருக்குது யார்? சரி, எப்படியோ 8 பேர் வந்துட்டுருக்குறாங்களா. அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சென்னையில் வந்து ஒரு ஈசிஆர் சைடில் ஒரு ஃபிலிம் ஸ்டூடியோவில் தான் நடந்திருக்கு இந்த பூஜா வீடியோ. மற்றபடி எல்லாமே அழகாக இருக்குது, பார்க்கும்படி ரசிக்கும்படியாகவே இருந்தது எல்லா சீன்ஸும். இன்று அவரோட அரசியல் ஆரம்பத்தோட புள்ளி இன்னைக்கு. சினிமாவில் கடைசி பட பூஜா ஷூட்டிங் சினிமாவை இன்னையோட முடிச்சுக்கிற நாளும் இன்றைக்கி தான். அரசியல் தொடக்கமோட ஆரம்பமான நாளும் இன்று தான். ஸோ அரசியல் ஆரம்பம்னாலும் இன்றைக்கி காலங்காத்தால் 4 மணிக்கு விக்கிரவாண்டியில் மாநாடு பூமி பூஜை வச்சுருக்குறாங்க. மாநாட்டில் வந்து பூமி பூஜை வச்சுருக்குறாங்க, அதுவும் நம்ம பார்க்கக்கூடிய இதுதான். அதுக்கப்புறம் வேறு வந்து என்னன்னா, ஃபேஸ் தெரியுதா, 6 மணி ஆயிடுச்சுல்ல. அதுக்கப்புறம் இந்த விக்கிரவாண்டி பூமி பூஜை முடிஞ்ச பிறகு இந்த தளபதி ஷூட்டிங்கு இன்னைக்கு ஃபுல்லாக தளபதி தேடாண்டா. என்னாலும் நம்ம தளபதியை மிஸ் பண்ண போகிறோமா இல்லையான்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தளபதி 64 லாஸ்ட்டு படம்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நிரூபிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அரசியலில் பூமி பூஜை அக்டோபர் 27 மாநாடு ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு. டைம் கிடச்சா விழுப்புரம் போயிடுறாங்க. டைம் கிடச்சிதுன்னா விழுப்புரம் நான் போவேன். கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் பக்காவாக தான் இருக்குது. இது பாதி பொலிட்டிக்கல் த்ரில்லர் இந்த மூவி அண்டு பாதி கமர்ஷியல், 2 கலந்தா மாதிரி தான் இருக்குதுன்னு வினோத் அண்ணா வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு. மற்றபடி பார்த்தா படம் வேறு லெவலில் தான் இருக்கும். கோட்டு நேற்று தான் நெட்ஃப்ளிக்ஸில் வந்தது ஓடிடியில். அண்ணா உங்களை ஒரு வாட்டி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதுன்னா அது எல்லா ஃபேனுக்கும் தான் அந்த ஆசை இருக்கும். பார்க்கலாம். கடவுள் நம்ம தலை எழுத்தில் என்ன எழுதி வச்சிருக்காரோ அதான நடக்கும். ஸோ தளபதி 69, தளபதி கேஸ்ட் அண்ட் க்ரூ, இன்னைக்கு தளபதி பூஜா எல்லாமே நடந்துருச்சு. சும்மா அந்த பூஜா கிட்ட இப்படி ஹார்ட் போட்டு அந்த கிளிக்கு ஒன்று இருக்கு பாருமா, வேறு லெவலில் இருந்ததுப்பா அந்த கிளிக்கு. பாபி டியோல் கூட சார்ட்ட பேசிகிட்டு இருந்தது, மமிதா பைஜு கூட அவங்க ஃபேன் மூமெண்ட்டை பண்ணியிருந்தாங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவர் 2 பேர் இருந்தாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க தான் ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன். ஸோ இது புது ப்ரொடக்ஷன் கம்பெனி. இது லாஸ்ட் போகிறனால இவங்களுக்கு ஒரு லக்கு. தளபதி லாஸ்ட் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க புது ப்ரொடக்ஷன் ஹவுஸில். இது மற்றபடினா அனிருத் அண்ணா மியூசிக்கு வேறு லெவல், சான்ஸே இல்லை. 5வது படம் அனிருத் அண்ணா தளபதி கூட. கத்தி, மாஸ்டர், பீஸ்ட்,
லியோ 5th படம் இது. டைட்டில் வரல. வர அப்டேட் எல்லாத்தையும் பார்ப்போம். விக்கிரவாண்டியில் இன்றைக்கி தளபதி வரல. ஆனால் அவரோட க்ரௌட் இருந்ததுனால அவர் பூஜைக்கு வந்துட்டார். மாநாடில் என்ன பேச போகிறாருன்னு தான் உண்மையான இது. எவ்வளோ கிரிட்டிசிசம் அவருக்கு. எப்பா கிரிட்டிசிசத்தெல்லாம் தாண்டி இன்றைக்கி நம்பர் 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக இருக்கிறாங்க தளபதி. ஸோ 27ஆந்தேதி மாநாடு அன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். வரும்போது தளபதி 16 அப்டேட்ஸ் எல்லாமே சொல்லுவோம். பாய்.